இயற்கை வளம் இருந்தால்தான் குடும்பமும் வளம் பெறும் என்று நம்மை வளர்த்த குரு அம்மா தெரிந்ததனால்தான் சித்ரா பௌர்ணமி அன்று 400க்கு மேல் வேள்விக்குழு தொண்டர்கள் செய்த தொண்டினை பாராட்டி அம்மா மழை தந்தார்கள். அவருக்கு நன்றியும் அவர் அருளையும் வேண்டுவோம். செவ்வாடை அதை போட்ட உடனே ஒரு குணம் வரணும்ல. மிலிட்ரி ட்ரெஸ் போட்டா என்ன வரணும், வெள்ளை உடை போட்டா என்ன வரணும், சிகப்பு போட்டா உங்களுக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது? செவ்வாடை போட்டா ஒரே தாய் ஒரே குலம் என்று அம்மா சொன்னது சூப்பர், கை தட்டுங்க. ஒரே தாய் ஒரே குலம், ஜாதி இல்லாம பழகுவதற்கு இந்த உடை உதவி செய்கிறது. அடுத்தது மனித ரத்தம் எல்லாமே சிகப்பு ரத்தம் தான் வந்து சொன்ன அம்மாவை சொன்னது எனக்கு நினைவில் இருக்கிறது. மனுஷனோட ரத்தம் எல்லாம் சிகப்பு. அந்த ரத்தம் சீராக ஓட வேண்டும், ஊர் அமைதியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக குடும்பம் தூங்க வேண்டும். சில தவறுகள் செய்யவே கூடாது. அந்த அளவுக்கு இந்த உடை கட்டுப்பாடை கொடுக்கும்போது உங்களை எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்க? செவ்வாடை சக்தியும் கூப்பிடுறாங்க. செவ்வாடை சக்தின்னு கூப்பிடுறாங்க. அது பெரிய ஒரு மகத்துவம் இல்லையா? அதனால இந்த அம்மாவுக்கு கை தட்டுங்க. இந்த உடை போட்ட நம்மளை உயர்த்திய குரு, இதை போட்டா இவங்க நல்லவங்க, இவங்க ஊருக்கு நல்லது செய்வாங்கன்னு அம்மா சொன்னதுனால ஒவ்வொரு முறை செவ்வாடை போடும்போது நம்ம நினச்சிக்கணும், ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, சண்டை சச்சரவு தரக்கூடிய வார்த்தைகள் இந்த உடை அணிந்து கொண்டு செல்லக்கூடாது. நான் முதல்ல சொன்ன மௌனம், எங்க மௌனமா இருக்கணும், எங்க பேசணுன்றதுல அதிகமாக அம்மா சொல்றாங்க, நீங்க மௌன விரதம் இருக்க வேண்டும். மௌனம் விரதவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா ஒரு நிதானமும் நிம்மதியான ஒரு விஷயத்துல கலந்துருவாங்க. அதனால மௌனம் அவசியம். அதனாலதான் சொல்லுவாங்க, கோவிலுக்கு வந்தீங்கன்னா அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க. அம்மா சொல்றாங்க, தொண்டு செய்யும் போது அமைதியாக இருக்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அனுதினம், அப்புறம் கரிசன குழு, வேள்வி குழு தொண்டர்கள் இந்த குரு பீடத்திலையும் இந்த கருவறையிலும் தொண்டு செய்யும் போது மௌனமாக அம்மாவை நினைத்து செய்யும் போது அம்மா சொல்றாங்க, என்னுடைய பூரண அருள் உண்டு. பார்க்கும்போது முழுமையாக வணங்கி என் சிரத்தோடு உன்னை சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு கும்பிடணும். இதெல்லாம் ஒரு உடலுக்கான பயிற்சி. முடிஞ்ச வரைக்கும் கீழே உட்கார்ந்து எழுந்து வணங்கும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதனால்தான் அம்மா திரும்ப திரும்ப தொண்டு செய்யும் போது கவனம் ஒருநிலைப்படுத்தப்படும். உடம்பு வந்து வேர்வை சிந்துற அளவுக்கு செய்யும், வாய் மௌனமாக இருக்கும். ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? உங்களை அம்மா எவ்வளவு சின்ன விஷயமா தொண்டு செய்யுன்னு சொல்லிட்டாங்க. செவ்வாடை போட்டுக்கோ, அதுவும் வேர்த்து பருத்தி ஆடை போட்டுக்கோ, மௌனமா இரு, அம்மா மந்திரத்திலே மனசுல சொல்லிக்கோ, அந்த செயல்ல பண்ண அத்தனை ஒரு விஷயம்தான் இந்த தொண்டு. உன்னுடைய உடலை வைத்து நீ உருவகம் செய்தார். ஏன்னா அம்மா எத்தனை வருஷமா ஆடிப்புறத்துல உருவலம் வந்திருக்காங்க. எதுக்கு வந்தாங்க? என் மகன் விட்டு போன ஊழ்வினை பாவம் அத்தனை நான் வாங்கி கொண்டு அவர்களுக்கு அமைதியும் அருளை தருகிறேன்னு அம்மா உருவலம் வந்தாங்க. எந்த குருவும் அது மாதிரிலாம் தன்னை வருத்திக்கிட்டு ஆன்மீகம் வளர்த்திருக்க மாட்டாங்க. ஒரே குரு தன்னை வருத்தி, தன் மேனி வருத்தி மக்களை உயர்த்த வந்தவர். ஏன்னா ஆன்மீகத்துல உபதேசம் செய்வது ஈஸி, ஆனா அவங்க வாழ்வாதாரம் உயர்த்துவதற்கு அவர்களுடைய நல்ல குணத்தையே உயர்த்தி அவர்களே உழைக்க செய்வது ரொம்ப முக்கியம். அத்தகைய சிறப்புடையதுதான் இந்த செவ்வாடை. அம்மா சொல்லியிருக்காங்க, மக்கள் உலகமெல்லாம் ஆன்மீகம் வளரணும். ஒரு புரியுதுங்களா? உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்றால் பக்தி செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். கண்டிப்பா நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் கை தட்டணும். எல்லாம் இந்த வேப்ப மரத்துல மாரியம்மா இருக்கா, இங்க முனீஸ்வரன் இருக்கிறான்னு ஒவ்வொரு மரத்தையும் காப்பாத்தி வச்சாங்க. அதனால சாப்பாடு கிடைச்சது, காத்து கிடைச்சது, மழை கிடைச்சது. அதனால செவ்வாழை போட்டவர் அனைவரும் இயற்கை தொண்டு செய்ய வேண்டும். அம்மா சொல்றாங்க, மரக்கன்று நடு, விதை எடுத்து வை, உன்னுடைய பேரனோ பேத்திக்கோ சிறுதானியத்துக்கான விதை எடுத்து வை. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய பேரப்பிள்ளைகளுக்கோ வருங்காலத்துக்கு பெரிய சவால் என்னன்னா கலப்படமான உணவு, ஆரோக்கியமான உணவு கிடையாது. இந்த கேக் வந்து ரொம்ப ரிச், ரொம்ப காஸ்ட்லி. அதை எப்படியாவது என் பிறந்த நாளுக்கு வாங்கி வெட்டி சாப்பிட்டு பிரச்சனையை கொண்டு வரணும். இந்த பிரியாணி தான் இந்த ஊர்லயே ஃபேமஸ்.
இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிற நாம புத்துநோய் வர்றதுக்கு அத்தனை விஷயங்கள் செய்யற நம்ம அம்மா சொல்ற சின்ன விஷயம் செய்வது கிடையாது. செவ்வாடை போட்டா என்ன சொல்லணும்? அமைதியா இருக்கணும், மௌனமா இருக்கணும், தொண்டு செய்யணும், மந்திரங்கள் சொல்லணும். மூணாவது என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். நாலாவது என்ன சொன்னேன்? வருங்காலத்துக்கான இயற்கை வளத்தை மேம்படுத்த வேண்டும். அது இல்லாட்டி அதனால அம்மா மகளிரை வச்சு 25,000 மரக்கன்றுக்கு முன்ன கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணது காரணம் அதுதான். கை தட்டணும். அம்மா அப்படி ஒரு விஷயம் செய்யணும்னா கிடையாது. இப்ப இந்த விஷயத்தை இப்படி 3 பண்ணிக்குங்க, சின்முத்திரை பிடிச்சுக்குங்க. இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 விஷயம் அம்மாவை பத்தி நினைக்க போறோம். அம்மாவுடைய பெருந்தன்மை, பேரன்பு, பிரபஞ்ச சக்தியோடைய அனுகிரகம், ஆசி, இதெல்லாம் நினைக்க போறோம். சரியா? இந்த 2 என்ன பண்ண போறோம்னா மெல்லமா அடுத்தவங்க கேட்காம உங்களை பத்தி 2 வார்த்தை நல்லதா உங்க காதுகளுக்கு நீங்களே சொல்ல போறீங்க. இப்ப அம்மா புகழ்ந்துட்டீங்களா? எப்படி இருந்தது? ஆனந்தமா இருந்தது. யாருக்கெல்லாம் உங்க மூச்சு ஓடுற சத்தம் கேட்டது? எப்பயுமே உங்க உடம்பு சீரா இருக்குன்னா நீங்க உள்வாங்குற மூச்சு, வெளியே விடுற மூச்சு சீரா இருக்கும். புரியுதுங்களா? எப்பயுமே தியானம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அமைதியா இருக்கணும், நம்மளுடைய மூச்சு காற்று சீரா இருக்கணும். அது ஒரு பயிற்சி. 2வது, ரெடியா? உங்க காதுகளுக்கு சொன்ன ஒன்று இன்னும் பிரைட் ஆயிடணும்ல. உங்களை நீங்க புகழ்ந்துக்கு போறீங்க. இங்க பிரச்சனை புரியுதா? உங்களை யாரா திட்டா அவங்கள திட்ட தெரியுது, நம்மளை நாமே பாராட்டிக்க தெரியல. கண்ணாடியை போய் உருள நிற்கிறீங்க. புரியுதா? இப்படி இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கவே முடியாது. 2 விஷயம் தான் நீங்க இனிமே பண்ணணும். ஒண்ணு, எப்பெல்லாம் அம்மாவை பாக்குறீங்களோ சிலையை பார்க்கும்போது நான் சொன்னல சந்தோஷமா கும்பிடணும். நீங்க சிரிச்சா அம்மா சிரிப்பாங்க. புரியுதா? 2வது, டெய்லி சாமி முன்னாடி உங்களை நீங்க புகழ்ந்துக்கங்க. அப்ப என்ன நடக்கும்னா தற்கொலை பண்ணிக்க மாட்டோம். நம்ம வாழ்ற வாழ்க்கை நல்ல விஷயம்தான் நினைக்கும். இத தயவு செய்து உங்களுடைய உறவுகள் கிட்டவும் உங்க பிள்ளைகிட்ட எதிர்பார்க்காதீங்க. உங்களை புகழ்வது ரொம்ப ரொம்ப கடினம். அப்ப என் உயிர் இந்த உடம்புல இருக்கு, இந்த உணர்வுல இருக்கு. அந்த ஆன்மாவை அம்மாவிடம் சமர்ப்பணம் செய்யும் போது நானே என்னுடைய உயிருக்கு நீ வாழும் வாழ்க்கை உத்தமம், நீ ஏன்னா அம்மாவோட பிள்ளை, நீ செய்யறது தவறா இருந்தாலும் திருத்திக்கிறேன், இப்படி நம்ம காதுக்கே நம்மளுடைய புகழ் சொல்லாட்டி வேறு யார் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஆன்மாவை அறிவது. இந்த காது மூலம், என் வாய் மூலம் என் உயிரை நான் பாராட்டி கொள்வது. நம்மளை அழகில்லன்னு சொல்லுவாங்க, நம்ம சொல்லணும் கருப்பா அழகா, அம்மா கருவறை அம்மா மாதிரி இருக்கு. அடுத்தது, நீ வாழ்றதே வேஸ்ட், எதுலையுமே திறமை இல்லை, என்னால் அழகா குங்குமத்துக்கு விளக்குக்கு குங்குமம் வைக்க முடியும், நல்ல சக்திகளை பாராட்ட முடியும், நல்லா சமைச்சு அம்மாவுக்கு இந்த மாதிரி கொண்டு வர முடியும். கை தட்டுங்க. எத்தனை பேர் அம்மா கொண்டு வந்திருக்காங்க? எத்தனை பேர் இத்தனை அழகான அலங்காரம் செய்யக்கூடிய இவங்கெல்லாம் பாராட்டுக்குரியவர்கள் இல்லையா? தயவு செய்து உங்களை நீங்களே தாழ்த்த வேண்டாம் என்று அம்மா அருள்வாக்குல சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல. மகளே, நீ என்னுடைய மகள், உன் உயிர் என்னுடைய அணு, அதனால் உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே. மற்றவர்கள் உன்னை திட்டுவது போல நீ உருவம் அல்ல, என்னுடைய உருவம் நீ. அதனால் நீ தற்கொலை பண்ணிக்க கூடாது, மற்றவர்கள் சொல்லும் விஷயத்துக்கு கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நான் உள்ள இருக்கேன். நீ கஷ்டப்பட்டா என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி. நான் உன் தாய் இல்லையா? என்னை எப்படி நீ கஷ்டப்படலாம்? எப்ப பார்த்தாலும் வாழ பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையே சரியில்லை, கஷ்டம் கஷ்டம், நான் உள்ள இருக்கேன். எனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். ஏன்னா நான் தாய் சக்தி. நீ அழுதால் எனக்கு கண்ணீர் வரும். நீ விடுதலை பெற வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். உன் பிறவி ஒரு முறைதான். முடியுமா உங்களால? முடியுமா? ஒரே ஒரு பிறவி. நாளை உயிரோடு இருப்போம்னே தெரியாது. இன்றைய நிஜம், இந்த நிமிடம் நிஜம். அதனால் சந்தோஷமா இருப்பதற்கு 3 முறை குரு வாழ்க, ஓம் சக்தி. நன்றி. இவ்வளவு பொறுமையா உங்களை நீங்க உணர்ந்ததற்கும் அதற்கு ஒரு வாய்ப்பாக அம்மா இந்த வியாழன் குரு வழிபாடு அமைச்சு கொடுத்ததற்கும் குரு அம்மாவுக்கு நன்றி. பெருந்தெய்வம், பெரும் கருணை, பேரன்பு,
அவளுடைய அணு நாம் வாழ்ந்து காட்டுவோம், மற்றவர்களை வாழ வைப்போம். எனக்கு சில பிள்ளைங்களுக்கு வந்து சரியா படிப்பு வராது, சில பேருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா அடி பிரதர்ஷனை செய்யுங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை அடிமேல் அடி வைத்து செய்யும் போது உங்க வாழ்க்கையும் அடுத்தடுத்து கட்டத்துக்கு நகரத்துக்கான வாய்ப்பு. இன்னைக்கு அதை கண்டிப்பா செய்யுங்க. அந்த முறை செஞ்சும் போது இந்த முறை நீங்க சுத்தி வரும்போது உங்க குறையெல்லாம் தீரட்டும், அவருடைய கருணை கிடைக்கட்டும். ஓம் சக்தி. நன்றிமா. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.